மாடுகள் நாய்கள் பிரச்சனை தலைவலியா இருக்கு மாநகராட்சிக்கு. ஆணையர் தான் சம்பந்தமா பல கூட்டங்கள் வந்து அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? மாநகராட்சி பொறுத்தவரையிலும் நான் ஆணையர் துணை மேயர் எல்லாரும் ஒருங்கிணைந்தது தான் மாநகராட்சி. எல்லாருமே ஒருங்கிணைந்து கூட்டு ஆலோசனை செய்த பிறகுதான் எந்த ஒரு டிசிஷன்னாலும் சொல்றோம். கோட் ஆஃப் கண்டக்ட் இருந்ததுனால என்னால் ப்ரெஸ் மீட் பண்ண முடியல, நேரடியாக வந்து செய்தியாளர்கள் சந்திக்க முடியல. அதனால ஆணையர் அவர்கள் இருந்தாங்க. இல்ல மாடுகளை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம அவதாரம் வந்து விடுத்து வரும். 5,000 ரூபாய் வைக்கிறோம். 2வது முறை வந்து அதே மாடு பிடிக்கப்பட்டா 10,000 ரூபாய் வைக்கிறோம். இருந்தாலும் அந்த மாட்டோட உரிமையாளர்கள் வந்து அதை ஒரு பொருட்படுத்தாம இன்னமும் மெத்தனமா இருக்காங்க. மாடுகளை வந்து தனியா வெளியில விடுறாங்க. தனியா விடுறதுனால தான் இப்பேற்பட்ட விபத்துகள்லாம் தொடர்ந்து ஏற்படுகிறது. இதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சி சார்பா ஒவ்வொரு ரீஜனுக்கு வந்து கேட்டல் பவுண்ட் வந்து நாங்களே இடங்களை அங்கீகரித்து இனிமேட்டு பிடிக்கக்கூடிய மாடுகள் 3வது முறை ஒரே மாடை பிடித்தோம் அப்படின்னா அது சென்னை மாநகராட்சி வந்து எடுத்து பராமரிக்கக்கூடிய சூழல் வந்து நாங்கள் ஏற்படுத்த இருக்கோம். இந்த நிதியாண்டிலே வந்து அதை நாங்கள் தெரிவித்திருந்தோம். அதற்கான இடங்களையும் நாங்கள் இப்போ கண்டறிந்திருக்கோம். சீக்கிரமா இந்த பணிகள் வந்து நடைபெறும் தெரிவித்துக்கொள்கிறோம். டெல்லி, மும்பை போன்ற நகரங்களை போல ஏன் மாடுகளை வளர்ப்பதற்கு சென்னை மாநகரில் தடை விதிக்க ஏன் நம்மளால முடியல? டெல்லி, மும்பை போன்ற பெரிய சிட்டில அதை வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இல்ல சென்னை மாநகராட்சி பொறுத்தவரையில இந்த மாடு வளர்ப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 300 குடும்பங்கள் தான் இருக்காங்க. ஒரு மாடு வளர்க்கிறோம் அப்படின்னா 36 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடங்கள் வந்து இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த மாடுகளை வந்து வளர்க்கணும். அதே போல லைசன்ஸ் இருக்கணும். நாங்க வந்து இத்தனை மாடு வளர்த்துருக்கோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாதவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க சென்னையில. அவங்கள வந்து தொடர்ந்து இப்ப அறிவுறுத்திருக்கோம். இப்ப யாரெல்லாம் மாடு வைத்திருக்காங்களோ மாநகராட்சி சார்பா அனைவருமே வந்து லைசன்ஸ் வாங்குமாறு தெரிவித்திருக்கோம். இப்ப லைசன்ஸ் வாங்குறாங்கன்னா கண்டிப்பா அந்த மாடு வளர்க்கக்கூடிய இடங்கள் எவ்வளவு இடம் இருக்க வேணும். இப்ப 2 மாடு வைக்கிறாங்கன்னா அதுக்கு தேவையான இடம் இருக்கணும். 3 மாடு வளர்க்குறாங்கன்னா அதுக்கு தேவையான இடம் இருக்கணும். ஸோ லைசன்ஸ் வாங்கினாங்கன்னா கண்டிப்பா இது ஸ்டெபிலைஸ் ஆயிடும். நாங்க லைசன்ஸ் வாங்குறதுக்கு இப்ப இம்போஸ் பண்ணிட்டு வரோம். 90% வந்து 36 ஸ்கொயர் ஃபீட்ல மாடு வளர்க்காம தெருவில் விடுற பிரச்சனைகள் தான் தொடர்ச்சியா அதிகமாகுது. அதுதான் இது தொடர்ச்சியா வர்றதுக்கு காரணம் லைசன்ஸ் இல்லாம வளர்க்குறாங்க நிறைய பேர். ஸோ அது எல்லாத்தையுமே நாங்க கண்டறிந்து கண்டிப்பா லைசன்ஸ் வாங்க இன்சிஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த நிதியாண்டில் தான் இதை நாங்க ரொம்ப இனிஷியேட்டிவா எடுத்திருக்கோம். கண்டிப்பா வரக்கூடிய ஒரு 3 மாதங்களுக்குள்ள அனைத்து பகுதியில வந்து மாடு வைத்திருக்க உரிமையாளர்கள் லைசன்ஸ் வாங்க நாங்க அறிவுறுத்திருக்கோம். மாநகராட்சி சார்பில் மேல்நிலையில செலவு கேபிள்களை நீக்கக்கூடிய பணிகள் போயிட்டு இருக்கு. ஒரு மாதத்துல 2 இடங்கள்ல இது சம்பந்தமா விபத்துகள் நடக்கும். தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு வார்டு வைஸா வந்து இந்த கேபிள் ரிமூவ் பண்றது வந்து தெரிவித்து வருகிறோம். பிரைவேடைஸ்டா வந்து பண்றவங்க இந்த டிஜிட்டல் மீடியாக்காக யூஸ் பண்ணக்கூடிய கேபிள்கள் வந்து அதிகமா இருக்கு. சில பகுதிகளில் வந்து யூசேஜ்லேயே இல்லாத கேபிள்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதெல்லாம் கண்டறிந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஷெட்யூல் வைஸ் வந்து இது ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழல்ல வந்து நடந்திருக்கு. அதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நடக்காதவாறு சென்னை மாநகராட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும்.